சப்பாத்தி நான்கெலாம் டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் இருந்தால் எப்போவும் நம்ம பக்கோடா, பொரியல், கூட்டு அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுருப்போம். நெக்ஸ்ட் டைம் காலிஃப்ளவர் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த காலிஃப்ளவர் கோஃப்தா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஃப்ரெண்ட்டான காலிஃப்ளவர் கோஃப்தா ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க காலிஃப்ளவர் கோஃப்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு கப் தண்ணி சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் காலிஃப்ளவரை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி குக்கரில் வச்சு எடுக்கும்போது காலிஃப்ளவர் 50% நல்லா வெந்து வந்திருக்கும். காலிஃப்ளவர் வெந்துட்டுருக்க இந்த டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் வெந்ததும் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் இப்போது அரைச்ச பொட்டுக்கடலை பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். முதல்ல பாதி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்ச பொட்டுக்கடலை பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் பைண்ட் ஆனதும் கோலா உருண்டைக்கு பிடிக்கிற மாதிரி ஷேப்லேயும் பிடிச்சிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரியும் பிடிச்சிக்கலாம். இது மாதிரி ஒன்று ஒன்றா பொறுமையாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒன்று ஒன்றா பொறுமையாக சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைட் பாதி குக் ஆனதும் இதை பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா நல்ல கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ஆயில் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கோஃப்தாவுக்கு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 மீடியம் சைஸ் தக்காளியை இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஆயில் லைட்டாக பிரிய ஆரம்பித்ததும் இது கூட 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா லாஸ்ட்டாக சேர்க்கும் போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கோஃப்தா போட்டதுக்கப்புறம் கிரேவி நல்லா திக்காயிடும், அதனால தேவையான அளவு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கிரேவி நல்லா கொதி வந்ததும்
ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப் விட்டு போட்டுக்கோங்க ஒன்று ஒன்றா. இப்போ கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி, கோஃப்தா போட்டதுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பர் அண்ட் டெலிஷியஸான காலிஃப்ளவர் கோஃப்தா ரெடி. ஸ்டார்டர்ஸ் ரெசிபினாலே எப்போவும் நம்ம சன்னா கிரேவி, பன்னீர் மசாலா அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம். ஆனால் காலிஃப்ளவர் வச்சு இந்த மாதிரி ஒரு கோஃப்தா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.